அப்புறம் மில் ஓனர் நேசமணிக்கு ஒரு நாள் தான் டைம் கொடுத்துருக்கோம். அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் ரெடி பண்ணிட்டீங்க தானே? நீங்க சொன்ன எல்லா ஃபார்மாலிட்டிஸும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். வக்கீலும் தயாரா இருக்காங்க. சரி, அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகே சார். உள்ள வாங்க. வணக்கம் சார். வணக்கம், உட்காருங்க. தேங்க்யூ. வணக்கம் சார். வணக்கம். உட்காருங்க. சொன்ன மாதிரி கரெக்டா வந்துட்டீங்க. பெரிய மனுஷன்னா பெரிய மனுஷன் தான். என்ன சாப்பிடுறீங்க? டீ, காஃபி, கூல் ட்ரிங்க்ஸ்? அதெல்லாம் எதுவும் வேணாம் சார். இது என் தம்பி பையன் இனிய, இது என் மருமக ராசாத்தி. வணக்கம். வணக்கம். என்ன சார், மொத்த அமௌண்ட்டையும் கிளியர் பண்ணிடுறீங்களா? இப்பவே உங்க மில்லு, வீடு, அடமான பத்திரம் எல்லாத்துலயும் நான் கையெழுத்து போட்டு கொடுத்துறேன். சார், நாங்க பணம் கொண்டு வரல. என்னது, பணம் கொண்டு வரலையா? அப்புறம் எதுக்கு வந்தீங்க? இல்ல சார், இப்ப இருக்கிற சூழல்ல அவ்வளவு பணம் திடீர்னு ரெடி பண்ண முடியல. அதனால எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும். கண்டிப்பா உங்க பணம் வட்டியும் முதலுமா ஒரு பைசா கூட குறைவில்லாம நாங்க கொடுத்துடுறோம். என்னது, இன்னும் டைம் வேணுமா? ஏற்கனவே எக்கச்சக்கமா டைம் கொடுத்தாச்சு. இதுக்கு மேல உங்களை நம்ப நான் தயாரா இல்ல. சார், இல்ல சார், கண்டிப்பா நாங்க உங்க பணத்தை ரிட்டர்ன் பண்ணிடுவோம். எங்களை நம்புங்க. நான் இந்த ஊர்ல முன்னாள் சேர்மனா இருந்திருக்கேன். எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, போதும். நாங்க உங்க பணத்தை கண்டிப்பா ரிட்டர்ன் பண்ணிடுவோம். என்ன நேசமணி சார், மகனையும் மருமகளையும் அதுவும் முன்னாள் சேர்மனையும் கூட்டிட்டு வந்து டைம் கேக்குற மாதிரி என்ன மிரட்டுறீங்களா? ஐயே, அப்படிலாம் இல்ல சார். என்ன பத்தி உங்களுக்கு தெரியும்ல, நான் ஆல் இந்தியா பர்மிட் உள்ள லாரி மாதிரி. எல்லா இடத்துலயும் செல்வாக்கு இருக்கு. இல்லன்னா இந்த மாதிரி தொழில் பண்ண முடியுமா? சார், நீங்க எங்களை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நாங்க உங்களை மிரட்டலாம் வரல. எங்க சூழ்நிலையை சொல்லி உங்களுக்கு புரிய வைக்க தான் வந்திருக்கோம். ரெண்டும் ஒண்ணுதான். இங்க பாருங்க, நான் சொன்னதுதான். இந்த தொழில வாக்கு முக்கியம். இன்னைக்கு காசு கொடுக்கலன்னா நாளைக்கு ஜப்தி பண்றது உறுதி. அதை யாராலையும் தடுக்க முடியாது. சரிங்க, நீங்க பண்றது பண்ணுங்க. நாங்க கோர்ட்டுக்கு போய் ஸ்டே ஆர்டர் வாங்கிக்கிறோம். வாங்க மாமா. இது சிவில் கேஸ். கோர்ட்டுக்கு போனீங்கன்னா எப்படியும் ஒரு 25 வருஷத்துக்கு இழுத்துருவாங்க. என்ன ஒண்ணு, எங்க மாமாவுக்கு கொஞ்சம் கௌரவ குறைச்சல் வரும். உங்க தொல்லை தாங்காம சாக போனவருக்கு அது எவ்வளவோ மேல். சரி, நீங்க பாக்குறத பாத்துக்குங்க. மாமா வாங்க போலாம். பணத்தை வாங்கிட்டு எங்களே மிரட்டுறீங்களா? இங்க பாருங்க, எங்க மாமா உங்க கடன் தொல்லை தாங்காம சாக போனாரு. அவரு அந்த மாதிரி ஏதாவது எழுதி வச்சுட்டு போயிருந்தாருன்னா உங்களுக்கு பணமும் வந்திருக்காது, கேஸும் உங்க மேலதான் வந்து விழுந்திருக்கும். என்னம்மா சீட்டிங் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, உங்க மொத்த பணத்தையும் அடைக்கிற பொறுப்பை நாங்க ஏத்துக்கிறோம். எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் எப்படிமா உங்களை நம்புறது? என்ன சேட்டு, என்ன சேட்டு பிரச்சனை? இவர் மில்லையும் வீட்டையும் வச்சு பணம் வாங்கினாரு. இப்ப கொடுக்க முடியலன்னு இன்னும் டைம் கேக்குறாங்க. ராசாத்தி மேடம், இனியன் சார், உங்களுக்கு அந்த ஏகாம்பரத்தோட நான் சேர்ந்து எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கேன். அதுக்கெல்லாம் காலம் எனக்கு சரியான தண்டனையை கொடுத்துருச்சு. இந்த பார் சேட்டு, நம்ம ராசாத்தி மேடம் 6 வருஷத்துக்கு முன்னாடி எங்க ஊர் சேர்மனா இருந்தாங்க. சொந்த காரணத்துக்காக அந்த பதவியே வேண்டாம்னு ராஜினாமா பண்ணிட்டு போனாங்க. இவங்களை நம்புங்க, கண்டிப்பா சொன்னதை செய்வாங்க. இங்க பாருங்க பரந்தாமன், நீங்க சொல்றத நான் நம்புறேன். ஆனா இந்த தொழிலுக்குன்னு ஒரு வரமுறை இருக்கு. ஜாமீனா ஏதாவது பொருளையோ இடத்தையோ கொடுக்காம நாங்க பணத்தை கொடுக்க மாட்டோம். இவரோட மில்லையும் வீட்டையும் எங்க கிட்ட அடகு வச்சுதான் இவர் பணம் வாங்கியிருக்காரு. அண்ணா, என்ன மேடம்? எங்களுக்கு நீங்க பண்ற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
சார், உங்க மனைவியை கொஞ்சம் வர சொல்றீங்களா? அவங்கள எதுக்கு இப்ப வர சொல்றீங்க? அவங்கள நான் பிசினஸ்ல இன்வால்வ் பண்றதே இல்ல. சேட்டு வர சொல்லுங்க சேட்டு. அவங்க எதுக்கு கூப்பிட்டாங்கன்னே தெரியல. அதுக்குள்ள நீங்களா எதேதோ யோசிக்கிறீங்க. கௌரி, இத வரங்க. என்னங்க? அம்மா, எனக்கு ஒரு மஞ்ச கயிறும் கிழங்கு மஞ்சளும் எடுத்துட்டு வரீங்களா? சரிங்க. இந்தாங்க. மாமா, இந்த தாலியை என் கழுத்துல கட்டுங்க. மாமா, இந்த சமயத்துல எதையும் யோசிக்காதீங்க. முதல்ல இதை என் கழுத்துல கட்டுங்க. இந்தாங்க, இந்த தாலி அடமானமா வச்சு நாங்க சொல்ற கோரிக்கையை ஏத்துக்கோங்க. என்னம்மா இந்த தாலி ஒரு 5 சவரன் இருக்குமா? இதை வச்சு நான் எப்படிமா ஒத்துக்க முடியும்? என்னங்க, இந்த உலகத்துல ஒரு பொண்ணுக்கு பெருமையே அவளோட தாலிதான். அதையே அடமானம் வைக்கிறான்னா அதை விட பெரிய இழப்பு அவங்களுக்கு வேற எதுவும் இல்லை. நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சரிங்க, நான் உங்களை நம்புறேன். ஒரு மாசம் கழிச்சு ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை சனிக்கிழமை 5 லட்சம் ரூபாய் கட்டணும். சரியா? சார்,
அவ்வளவு பெரிய அமௌண்ட்டை இப்போ எங்களால கொடுக்க முடியாது. இனிமே எங்க மில்ல ரன் பண்ணி தான் நாங்க சம்பாதிக்கணும். சோ நாங்க ஒரு 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் தரோமே. என்னங்க, அவங்களால கொடுக்க முடியும்னு சொல்றாங்க, ஒத்துக்கோங்க. சரி, அதை கொடுங்கம்மா. இந்தாங்க. நீங்க சொன்ன மாதிரி அக்ரிமெண்ட் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இதுல சைன் பண்ணி கொடுங்க. இதுல 2 பேரும் சைன் பண்ணுங்க. ராசாத்தி, இனியா, இந்த குடும்பத்துக்கு இதுக்கு முன்னாடி பிரச்சனை வந்தப்பெல்லாம் அதையெல்லாம் நீங்க தான் சரி பண்ணீங்க. இப்பவும் நான் உங்களை பெரிய பிரச்சனையில கொண்டு வந்து நிறுத்திட்டேன். மாமா விடுங்க மாமா. இப்ப நான் உங்களுக்கு சொல்றது இதுதான். இனிமே நீங்க எந்த தப்பான முடிவும் எடுக்க கூடாது. அதே மாதிரி எந்த சூழ்நிலையிலயும் இந்த விஷயத்த வீட்ல இருக்கிற யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. ஆமாமா, உங்க அத்தைக்கு தெரிஞ்சா அவ என்ன பண்ணுவானே தெரியலமா. மாமா, எந்த காரணத்தை கொண்டு நீங்க அத்தை கிட்ட சொல்லிடாதீங்க. உங்க மரியாதை கெடாம நாங்க பாத்துக்கிறோம். அக்கா, என்கிட்ட ரிமோட் கொடுக்கா. நான் ஒரு சேனல் வைக்கிறேன், அது சூப்பரா இருக்கும். அதெல்லாம் கொடுக்க முடியாது. அக்கா கொடுக்கா. நீ இவ்வளவு நேரம் டிவி பார்த்துட்டு தானே இருந்த. நான் கொஞ்ச நேரம் பாக்குறேன்க்கா. ரிமோட் கொடுக்கா. இங்க பாரு, நீ என்ன அக்கான்னு கூப்பிட்டு ஐஸ் வச்சாலும் நான் உனக்கு ரிமோட்டை தர மாட்டேன். போ குண்டு பூசணிக்கா. அக்கா, என்னக்கா இந்த மாதிரிலாம் பேசுற? எனக்கும் கொடுக்கா, நானும் பார்க்கணும்ல. அக்கா கொடுக்கா. ஏய், நான் தர மாட்டேன், போ. கொடுக்கா அக்கா, ப்ளீஸ்க்கா கொடுங்க. கொடுக்க முடியாதுன்னு சொல்றேன்ல. ஸ்வேதா, என்ன இங்க பிரச்சனை? ஏன் நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க? பாட்டி, நான் மோட்டு பட்டுல பார்க்கலான்னு சொன்னேன். அக்கா ரிமோட் தர மாட்டாங்க. ஸ்வேதா, அவ உன் தங்கச்சி தானே? அவளும் கொஞ்ச நேரம் பார்க்கட்டும். ரிமோட்டை கொடு.
பாட்டி நான் கொடுக்க மாட்டேன் பாட்டி. நான் தான் முதல்ல இருந்து பாக்குறேன். சரிடா செல்லம், நீ தான் இவ்வளவு நேரம் பார்த்தல, கொஞ்ச நேரம் பூமிகா பார்க்கட்டும். ரிமோட்டை கொடு. இல்ல இல்ல நான் கொடுக்க மாட்டேன் பாட்டி. எப்ப பாரு அவளுக்கே சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசவே மாட்டேங்கிறீங்க. போங்க பாட்டி, நான் தர மாட்டேன். ஸ்வேதா, நான் தான் சொல்றேன்ல ரிமோட்டை கொடுன்னு. நான் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ இவ்வளவு அடம் பிடிக்கிற. நான் கொடுக்க மாட்டேன். குடுன்னு சொல்றேன்ல, குடு. பூமிகா, இந்த நீ பாரு. அத்தை, என்ன பண்றீங்க? எதுக்கு இப்ப இவகிட்ட இருந்து ரிமோட்டை வாங்கி அவகிட்ட குடுக்குறீங்க? இல்ல கண்மணி, ஸ்வேதா தான் இவ்வளவு நேரம் டிவி பாத்துட்டு இருந்திருக்கா. பூமிகா வந்து ரிமோட் கேட்டா. பூமிகா வந்து கேட்டா நீங்க ஏன் பொண்ணுகிட்ட இருந்து புடிங்கி கொடுப்பீங்களா? அவ மட்டும்தான் உங்க பேத்தியா? இவ்வளவு நாங்க எங்க அனாத ஆசிரமத்துல இருந்தா கொண்டு வந்தோம்? என்ன கண்மணி, நீ என்ன பேசுற? ரெண்டு பேரும் ஏன் பேத்திங்க தான். இன்னும் சொல்ல போனா இவங்க ரெண்டு பேரையும் என் ரெண்டு கண்ணா தான் நான் பாக்குறேன். போய் சொல்லாதீங்க அத்தை. ரெண்டு பேரும் உங்க ரெண்டு கண்ணுன்னு சொல்றீங்க, ஆனா ஒரு கண்ணுல வெண்ணையும் இன்னொரு கண்ணுல சுண்ணாம்பிய வைக்கிறீங்களே, உங்களுக்கு இது நியாயமா இருக்கா? இல்ல கண்மணி, நான் எப்பவும் இவங்க ரெண்டு பேரையுமே சமமா தான் பாக்குறேன். ஸ்வேதா என் கூடவே தான் இருக்கா, ஆனா பூமிகா 6 வருஷம் கழிச்சு வந்திருக்கா. அதான் அவ மேல. என்னத்த 6 வருஷம்? இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இப்படியே சொல்லிட்டு இருப்பீங்க? 6 வருஷம் அங்க போய் இருந்தாங்கன்னா அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? நானும் எங்க பொண்ணும் என்ன பண்ணோம்? எங்க கிட்ட என் பாகுபாடு பாக்குறீங்க? நான் ஒன்னும் பாகுபாடெல்லாம் பாக்கல. நான் எப்பவும் போலதான் இருக்கேன். உன் கண்ணுக்கு அந்த மாதிரி தெரிஞ்சா அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. அத்தை, நீங்க என்ன சொல்லி மழுப்பினாலும் நான் சொல்றதுதான் உண்மை. பூமிகா பாசம் உங்க கண்ணை நல்லா மறைக்குது. பாக்குற அத்தை, இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க போறீங்கன்னு. ஸ்வேதா, வா போலாம். அக்கா, என்னாச்சு? ஏன் கண்மணி கோவமா போறா? அவ கிடக்குறா. நான் எது செஞ்சாலும் அவளுக்கு பிடிக்காது. ஏன்னா அவகிட்ட இருந்து பொறுப்பை வாங்கி ராசாத்தி கிட்ட கொடுத்துட்டேன்ல, அதான் அதுல இருந்து இப்படிதான் இருக்கா. என்னங்க, எங்க போயிட்டீங்க? காலையில இருந்து உங்க 3 பேரையும் ஆளையே காணோம். அது வந்து அத்தை, நாங்க மரகதம், காலையில எனக்கு தலை சுத்தல் மயக்கம் வந்துச்சு. ஐயோ, அதான் இனிய ராசாத்தியை கூட்டிக்கிட்டு ஆஸ்பத்திரி வரைக்கும் போயிட்டு வரேன். என்னங்க சொல்றீங்க? மயக்கம் வந்துருச்சா? நான் பக்கத்துல தானே படுத்திருந்தேன், என்ன எழுப்பி இருக்கலாம்ல? இல்ல மரகதம், நீ நல்லா தூங்கிட்டு இருந்த. உன்னை எதுக்கு தொந்தரவு பண்ணணும் தான் இனிய ராசாத்தையும் கூட்டு போயிட்டு வந்தேன். டாக்டர் என்ன சொன்னாரு? மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்தாரா? அது அத்தை, பித்தம் அதிகமானதுனாலதான் தலை சுத்தல் வந்திருக்குன்னு டாக்டர் சொன்னாரு. ஊசி மட்டும்தான் போட்டாரு, வேற எந்த பிரச்சனையும் இல்ல அத்தை. கொஞ்ச நேரத்துல எல்லாம் சரியாயிடும். நீங்க மாமா கூட்டிட்டு போங்க, நான் பிரண்டு தொகையில் வச்சு தரேன். அது சாப்பிட்டா பித்தம்லாம் சரியாயிடும். சரி வாங்க, வந்து ரெஸ்ட் எடுங்க. பூமிகா, என்ன செல்லம், ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஸ்வேதாக்கா, நான் டிவி பார்க்க ரிமோட் தர மாட்டேன்னு சொல்லிட்டாமா. இரு, நான் அக்கா கிட்ட கேக்குறேன். சத்தி, வேண்டாம். அவங்க சின்ன பசங்க தானே, முன்ன பின்ன அப்படிதான் இருப்பாங்க. இதையெல்லாம் பெரிய விஷயமா ஆக்க வேண்டாம். என்ன மாமா, நான் என்ன சண்டைய போட போறேன்? 2 பேரும் நம்ம பசங்க தானே. இருங்க. ஸ்வேதா,
வாடா செல்லம், உட்காரு. ஸ்வேதா செல்லம், பூமிகா உன் தங்கச்சி தானே, அவளுக்காக நீ விட்டு கொடுக்கலாம்ல. இங்க பாரு செல்லம், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனாதான் அன்பு பாசம்லாம் அதிகமாகும். இப்படியே இருந்தா நல்லாவா இருக்கும்? நீ குட் கேர்ள் தானே? இனிமே பூமிகா கூட நீ அன்பா நடந்துக்கோ, அப்பதான் அவளுக்கு மேல பாசம் வரும். இது எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன பெத்த அம்மாவா?